எப்ராஹிமுக்கு மூன்றாவது வந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நான் சிறுமைப்பட்ட தேசத்தில், நான் சிறுமைப்பட்ட தேசத்தில், நான் சித்திரவதை அனுபவித்த தேசத்தில், நான் அவமானப்பட்ட தேசத்தில், என்னை களவாய் கொண்டு போகப்பட்ட தேசத்தில், என்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சு பொய் குற்றம் சாட்டப்பட்ட அந்த தேசத்தில் நான் பெருகும்படி பலுகும்படி பண்ணினார் என்று அவனுக்கு பெயர் எப்ராயிம். எப்ராயிம் என்கிறதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, சிறுமைப்பட்ட தேசத்தில் கர்த்தர் என்னை பெருக பண்ணினார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தரால் அழைக்கப்பட்ட எப்ராயிம் நீங்க, உங்க குடும்பம் எப்ராயிம், உங்க பிள்ளைங்க எப்ராயிம் வம்சத்தை சேர்ந்தவங்க. கர்த்தர் உங்களை எப்ராயிமாய் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். உங்களை எப்ராயிமே அப்படின்னு அழைக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, எந்த இடத்துல அவமானப்பட்டாயோ, எந்த இடத்துல வெட்கப்பட்டாயோ, எந்த இடத்துல தலை குனிஞ்சீங்களோ, எந்த இடத்துல சிரமப்பட்டீங்களோ, எந்த இடத்துல உங்களை கேட்கறதுக்கு யாருமே இல்லையோ, எந்த இடத்துல கூனி குறுகி போய் நின்னீங்களோ, எந்த இடத்துல உங்களை நீங்க ரொம்ப லோவா நினைச்சீங்களோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், எப்ராயிம் எப்ராயிம் அதே இடத்துல, அதே ஜனங்களுக்கு முன்னாடி, அதே சூழ்நிலையில அவன் தலையை உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு